ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் உங்களோட லேப்டாப்பில் SSD போட்டு கூட உங்கள் லேப்டாப் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னா இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களோட லேப்டாப்பில் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி ஐக்கான் இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேட்டரி சேவர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு இருக்கும். ஸோ இதில் பேட்டரி சேவர் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேட்டரியை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பவர் ஆப்ஷன்ஸ் வாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேலன்ஸ் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் மோட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. என்னோடய கேமிங் லேப்டாப் அப்படிங்கிறங்காட்டி எனக்கு அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இது சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் இல்லைனா லோ பேட்டரி சேவரில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் இல்லைனா பர்ஃபார்மன்ஸ் ஹை பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களோட லேப்டாப்பில் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாஸ்க் பார் இருக்கும். ஸோ இந்த இடத்துல சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பாதி டைப் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் ஆஃப் விண்டோஸ் ஃபியூச்சர்ஸ் ஆன் ஆர் ஆஃப் அப்படின்ட்டு வரும். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. ஸோ இதில் விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் லினக்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிக்கில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்டிக் பண்ணிவிட்டு ஓகே கிளிக் பண்ணுங்கள். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி ஐக்கான் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அகைன் பவர் ஆப்ஷன்ஸ் வாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் வாட் க்ளோசிங் தி எல்ஐடி டோர்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் செட்டிங்ஸ் தட் யூர் கரண்ட்லி அன்அவைலபிள்னு இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இந்த மூணுன்னா வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிங்க. டர்ன் ஆன் தி ஃபாஸ்ட் ஸ்டார்ட் அப், தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீப், அதுக்கடுத்தது லாக். ஸோ இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைபர்னேட் அப்படிங்கிறது அன்டிக்கில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் பண்ணிடுங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா அன்டிக்கில் தான் வச்சிருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சேவ் சேஞ்சஸ் டிசபிள் இருக்குது. ஸோ நீங்கள் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் சேஞ்சஸ் பண்ணிடுங்க. ஸோ ஆல்ரெடி இது இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டிவைஸ் மேனேஜர் வாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்க் ட்ரைவ்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டிஸ்க்ஸ் எல்லாம் வரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன ஹார்ட் டிஸ்க் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா SSD யூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அந்த டிஸ்க் இருக்கும். ஸோ இதில் உங்களோட SSDயை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அப்டேட் டிரைவர் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நெட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெட்டு கனெக்ட் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நெட் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரைவ்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ட்ரைவ்ஸ் மட்டும் அப்டேட் பண்ணால் பற்றாது. ஸோ உங்களோட பயோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயோஸையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணி வச்சுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா SSD பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்போட பர்ஃபார்மன்ஸ் கூட இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பயோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இந்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு CMD அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இதில் ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. எஸ் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் Ctrl+V அப்படிங்கிற கீபோர்ட் ஷார்ட்கட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் ஆயிடும். ஸோ ஜஸ்ட் என்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வராது. ஸோ நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட Windows 10 ஹோம் OS அப்படிங்கிறங்காட்டி எனக்கு தெரிஞ்சு மேபி வரல அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் நிறைய பேருக்கு ஒர்க் ஆகிருக்கு அப்படின்ட்டு நிறைய நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கேன். ஸோ கமெண்ட்ஸ் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணியிருக்கேன். ஃபோரம்ஸ்ல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே ரொம்பவே பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ப்ராப்ளத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா திஸ் PC அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட SSD ட்ரைவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 20% ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இது டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆகக்கூடாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 20% மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க்கு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா SSD. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 20% கீழே இருக்கக்கூடாது. ஸோ நானே வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் டிஸ்க் C வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் டிலீட் பண்ணணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 20% ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ நான் சொல்ல போகிற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி AMD யூசர்ஸுக்கு மட்டும்தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதர் யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணாதீங்க. ஸோ AMD ப்ராசஸர் இல்லைனா கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்டோஸ் பட்டன் ப்ளஸ் ஆர் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்ட் ஷார்ட்கட் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரி அப்படின்ட்டு நீங்கள் டைப் பண்ணிங்க ரெக் எடிட் அப்படின்ட்டு. ஸோ இதில் ரெஜிஸ்ட்ரி எடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணணும். ஸோ அதுக்காக ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு ஓகே கிளிக் பண்ணுங்கள். எஸ் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எடிட் வந்துட்டு ஃபைண்ட் அப்படிங்கிறது கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் எனேபிள் நான் சொல்கிறது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. எனேபிள் ULPS அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா NVIDIA கிராஃபிக்ஸ். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மெத்தட் ஒர்க் ஆகாது. NVIDIA கிராஃபிக்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடது இன்டெல். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஒர்க் ஆகாது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வேல்யூ வரும். ஸோ நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு என்ன வேல்யூ அதுக்குள்ளே செட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 0 அப்படின்ட்டு செட் பண்ணிடுங்க. ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா அதில் 1 அப்படின்னு செட் பண்ணியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு 0 அப்படின்ட்டு செட் பண்ணிவிட்டு ஓகே கிளிக் பண்ணிடுங்க. உங்களோட பயோஸில் வந்து பார்த்தீங்கன்னா சேட்டா மோடு வந்து பார்த்தீங்கன்னா AHCI அப்படிங்கிற மோடில் இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் செக் பண்ணணும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா AHCI அப்படிங்கிற மோடுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லேப்டாப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்கள் இதை பண்ண முடியும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பை ஆன் பண்ணுறப்ப உங்களோட பயோஸ் மெனு கீயை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்குங்க. கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பயோஸ்க்குள்ளே போயிடும். ஸோ பயோஸ் கீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லேப்டாப் இல்லைனா சிஸ்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் மாடல் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ அதை வச்சு நீங்கள் பயோஸ் கீ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதில் வந்துட்டு அட்வான்ஸ் அப்படிங்கிற டேப்பில் வந்தீங்கன்னா சேட்டா மோட் செலெக்ஷன் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி ரெண்டான இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா AHCI அப்படிங்கிறது செலக்டில் இருக்கா அப்படின்னு பார்த்துங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் எக்ஸிட் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கு அட்வான்ஸ் அப்படிங்கிற டேப்பில் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அப்படிங்கிற டேப்பில் இந்த ஆப்ஷன் இருக்கும், சேட்டா மோட் செலெக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா AHCI மோடு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டீஃப்ராக்மெண்ட்டை டிசபிள் பண்ணுறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா HDDக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா SSD நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா இது தேவையில்லாதது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் PC அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் லோக்கல் டிஸ்க் சியை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க. ஸோ இதில் டூல்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதுக்கு வந்துட்டு ஆப்டிமைஸ் வாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ C டிரைவ், அதுக்கடுத்து D டிரைவ் என்னோடது SSD, இது வந்து பார்த்தீங்கன்னா E டிரைவ் ஹார்ட் டிஸ்க். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையில்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீஃப்ராக்மெண்ட் டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆனில் இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் செட்டிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இதை டிசபிள் பண்ணிடுங்க. அன்டிக் பண்ணிவிட்டு ஓகே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீஃப்ராக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசபிள் ஆயிரும். ஸோ இதை டிசபிள் பண்ணி வச்சுருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் கிடையாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா SSDக்கு இது தேவையில்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் இருந்துச்சுன்னா ட்ராப் பண்ணும். ஸோ இது ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஓகே, ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு லைக்ஸ் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆச்சா இல்லை அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ.